சத்துணவில் முருங்கையை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அரசனுடைய கொள்கை முடிவு இது. ஏன்னா முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அது சம்பந்தமாக பார்ப்போம். கம்மியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல தூங்குறதுக்கான காரணம் என்ன? விவசாயிகளை ஊக்குவிக்கலாம் அடுத்து. இல்லை, அரவக்குறிச்சி மட்டுமல்லாது நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருங்கை உற்பத்திக்கான அந்த உற்பத்தி நம்ம ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இலக்களவுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் மாவட்டம் முழுவதும் இந்த முருங்கையை பயிரிடுதல் என்பது அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இந்த நிறுவனங்களுடைய தொழில் முனைவருடைய ஒரு வேண்டுகோள். அதற்காக தான் இப்போ இங்கே தொடங்கி இருக்கிறோம். மாவட்டம் முழுவதும் நாம் முருங்கை உற்பத்தி செஞ்சால் மட்டும்தான் இந்த இலக்கை நாம் பூர்த்தி செய்ய முடியும். அதற்காக தான் இங்கே தொடங்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் குறிப்பாக அரவக்குறிச்சி உட்பட மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் உற்பத்தி செய்யக்கூடிய முருங்கைக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து விவசாய பெருமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வந்தார்கள். அந்த கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் முருங்கை உற்பத்திக்கான அந்த பூங்கா அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான அனுமதிகளை வழங்கி அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இப்பொழுது முதல் கட்டமாக நம்முடைய கிருஷ்ணாபுரம் தொகுதியில், குறிப்பாக இந்த மகதனபுரம் பகுதியில் அதற்கான உற்பத்தியை இன்று 25 தொழில் முனைவோர்கள் இணைந்து முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதை இன்று தொடங்கி வைத்து உற்பத்தியை நாங்கள் இன்று தொடங்கி இருக்கின்றோம். இது மட்டுமல்லாது அரவக்குறிச்சி பகுதியில் ஏறத்தாழ ஒரு 6 ஏக்கர் நிலம் இந்த முருங்கை உற்பத்திக்காக வழங்கப்பட்டு அதற்கான பணிகள் விரைவாக தொடங்க இருக்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் முதல் முறையாக இப்படி ஒரு 25 பேர் ஒரு கிளஸ்டராக உருவாகி அதற்கான அமைப்பை உருவாக்கி அரசின் மூலமாக மானிய நிதிகளை பெற்று தங்களுடைய முதலீடுகளையும் அதில் சேர்த்து முருங்கை உற்பத்திக்கென ஒரு பிரத்யேகமாக கரூர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர்களுடைய இந்த ஒரு மகத்தான திட்டம் என்பது கரூர் மாவட்டத்தில் அந்த உற்பத்திக்கான இலக்கு 2030க்குள் 50,000 கோடி என்ற இலக்கில் இந்த முருங்கையான உற்பத்திக்கான இலக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக துணையாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான பணிகளை தான் இன்று முன்னெடுத்திருக்கிறோம். கையை கூடாதீங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.